சாப்பாடு எடுத்துன்னு போனியே, சாப்பிட்டியா? சாப்பிட்டியா கேட்குறேன். நோனோ உனக்கு தான் காது கேட்காது. நீ ஏன் கத்தி பேசுற? தேவையில்லை, எனக்கு நன்னா கேட்கறது. சாப்பிட்டேன், போருமா? எதையும் கேட்டா உடனே பதில் சொல்றதில்ல. சாப்பாடை பற்றி மட்டும்தான் இந்த ஆற்றுல எல்லாருக்கும் கவலை. சாப்பிட்டியா சாப்பிட்டியா, இந்த ஒன்று மட்டும்தான் தெரியல உனக்கும் அம்மாக்கும் என்கிட்ட கேட்க. அம்மா எங்க? வேலையை முடிச்சுட்டு இன்னும் வரல. ராத்திரிக்காவது வந்தாளா? அவ உனக்கு அம்மாவா இல்லை நீ அவளுக்கு அம்மாவா? ராத்திரி தூங்கினதுக்கு அப்புறம் வரா, எழுந்திருக்கிறதுக்குள்ள கிளம்பிடுறா. அம்மா உன் பொண்ணை அடிச்சுக்கோங்க பிடிச்சிக்கோங்க, என்ன இதுக்குள்ள இழுக்காதீங்க. நீயும் அம்மாவும் அடிச்சு போயிடல, கீரியும் பாம்பியும் மாதிரி. இதே வசனத்தை இப்போ நான் சொல்கிறேன் பாரு. நோக்கு ஹோம்ஒர்க் எதுவும் இல்லையா? ஏய் என்னடி பண்ற? அவனை எடுத்து எழுப்புற. எனக்கு மட்டும்தான் ஹோம்ஒர்க் இல்லைல்ல? இப்பதான் வரியாமா? ஆமா. உன் செல்ல பேரனுக்கு ஒன்றும் இல்லைல்ல? இப்போ ஸ்கூலுக்காவது போனானா? இப்ப யாருக்கு என்னாச்சு? உனக்கு தான் இப்போ ஏதாவது ஆகும். 2 அரை அரைஞ்சனா. ஸ்கூல் போனியாடா நீக்கி? இல்லக்கா. சும்மா படுத்துட்டு இருக்கிறதுக்கு உன் பேரனை கண்டிச்சு வளர்க்கலாம்ல. முதல்ல போய் பாரு, உள்ள ஒரே சத்தம். என்ன இங்க? பாய். சக்தி சக்தி என்னாச்சு? பாத்து காலு. சக்தி என்னாச்சு? பரவாயில்ல பரவாயில்ல. பாத்து வலிக்குதா? காட்டு. பரவாயில்ல, நீங்க போங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லை, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. உன்னை வீட்டில் விட்டுறதா? பரவாயில்ல, தேங்க்யூ. சரி, நீ பார்த்துக்கோ. வந்துட்டு தானே இருக்கோம், இருங்க. இந்த காஸ்டியூம் எல்லாம் போட்டு வர வேணாம். மா 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 ஏண்டி கத்துற? கால் சொல்லிக்கிடுதுமா, நடக்க முடியல. ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுது. சரி, எனக்கு ரிக்ஷா இப்போ 1/2 மணி நேரத்தில் வந்துடும். நானே உன்னை விட்டுடுறேன். என்னால் லேட்டாக போக முடியாது. நான் தான் ஸ்கூல் கேப்டன். நானே லேட்டாக போகக்கூடாது. அப்போ போகாது. அம்மா, ஸ்கூல் சேர்ந்ததுலேருந்து ஒரு நாள் கூட நான் போகாமல் இருந்ததில்ல. ஒரு வழியா இன்னைக்கு ஷூட்டிங் இருக்குக்கா, கொஞ்சம் பணம் கைக்கு வரும். நல்ல விஷயம் மலர். ஐயோ அக்கா, என்னாச்சுக்கா சக்தி பாப்பாக்கு? ஒன்றும் இல்லை மலர், ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு ஒரே ஒப்பாரி. கால் சுலுக்கிட்டா. அக்கா, அவ ஸ்கூலுக்கு போகணும் தானே, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் விட்டுருங்க. என்னாச்சு பாப்பா? என்னாச்சுமா? சோ, கால் வலிக்குதா? அவ்வளவுதான், இனிமே நம்ம தான் எல்லாம். குட், உன் பதிலாம் பார்க்கலாம். விட்டு சக்தி பண்ற வேணவே வேணாம். ஒரு பிங்கி. Oh my god. நீயா வரைஞ்ச சக்தி?
பா எவ்வளோ அழகா இருக்கு. நன்றி நன்றி. எங்க போயிட்டு வர? பிங்கி வீட்டில் ஒரு பூஜைன்னு கூப்பிட்டாங்க. என்ன இழவா இருந்தாலும் இருக்கட்டும், உனக்கு அங்க என்ன வேலை? என்கிட்ட கேட்டுட்டு எங்க வேணாலும் போன்னு சொல்லியிருக்கேன்ல. நீங்கள் வீட்டில் இல்லை, அதான். அப்ப நீயும் ஒழுக்கமா வீட்ல தானே இருந்திருக்கணும். ஒரு மண்ணும் தெரியாது, ஆனா 14 வயசுலயே பெரிய மனுஷி மாதிரி நீயே முடிவெடுப்பியோ? யாரோட ட்ரெஸ் இது? யாரோட ட்ரெஸ் இது? பிங்கி கசனோட ட்ரெஸ். அம்மையார் இப்போ பிச்சை எல்லாமும் எடுக்க ஆரம்பிச்சாச்சா? ரங்கா, எதுவும் வாய திறக்காதம்மா. எதுக்குமே நீ வாய திறக்காத. எனக்கும் என் பிள்ளைக்குள்ள நடக்கிற விவகாரம். அவளை பாத்துக்க முடியலன்னு பொறுப்பை உன்கிட்ட விட்டா அவ என்ன பண்றா ஏது பண்றான்னு தெரியாம சும்மா உட்காந்துட்டு இருக்க. அதான் அவ இப்படி ஆடுறா. பாட்டி எதுக்கு மாத்திட்டுற? அவளுக்கு ஒன்றும் தெரியாது. இதுக்கு தான் நான் இவ்வளோ பாடுபடுறேன்னா, எனக்கு எந்த வக்கும் இல்லைன்னு எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கணும்ல. கண்ட இடத்துல கை நீட்டி பிச்சை கேட்கிற வெக்கமா இல்ல? சோறு தானே திங்குற. எச்சி சோறு பிச்சை ட்ரெஸ் மட்டும்தான் கொடுப்பாங்களா, இல்ல வேற மாதிரி ஏதாவது? போருண்டி, வாயை கழுவு. சீ, வயசு கொண்டுகிட்டு இப்படியா பேசுறது? எல்லா வார்த்தையும் ஊன் தந்து கத்துண்டது தாமா. இப்படியெல்லாம் பேச வேண்டாம் தான் வாயை கட்டின்னு இருந்தேன். உன்ன மாதிரி ஆயிடக்கூடாது இல்ல. பேசுவடி பேசுவேன். என் காசுலயே தின்னுட்டு என்னையே கண்டுபிடி பேசுவேன். தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. சரியா? நமக்கு குவீன் விக்டோரியா காலேஜில் இடம் கிடைக்கணும். இல்ல சக்தி, என்னால முடியாது. ஏன் நீ எதிர்மறையாவே யோசிக்கிற? இதுதான் நடைமுறை சக்தி. பிங்கி சொல்ல அவள்கிட்ட நம்மலாம் சேர்ந்து காலேஜ் போறோன்னு. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். என்ன பிங்கி? போர் அடிக்காத சக்தி. எங்க அம்மா, எங்க சித்தி, எங்க அத்தை எல்லாரும் அங்கதான் படிச்சாங்க. எனக்கு கண்டிப்பா அங்க சீட் கிடைக்கும். நிஜமா? ஆமா, நிஜமாதான். அப்படி இடம் கிடைச்சா உனக்கு ஓகேவா? நிஜமாவே எனக்கு கவலையே இல்லை. நம்ம 3 பேரும் ஒரே காலேஜ்ல இருக்கணும், அவ்வளவுதான். ஷக், ரிலாக்ஸ் பண்ணு. 2 நிமிஷம், 2 நிமிஷம் நம்ம ஜாலியா இருக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்மள சாவடிக்க தான் ஆரம்பிச்சுக்கலாம். ஆனா ஒரு வழியா நமக்கு பரீட்சை எல்லாம் முடியும்.